வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். எதனை கண்டான், மதங்களை படைத்தான். யாருங்க இந்த பிரிவினையை கொண்டு வந்தது? எல்லோரும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த 786 ஒரு உதாரணம். 786. யானைக்கு மதம் பிடிச்சா மட்டும் தெரிச்சு ஓடுறோம். ஆனால் மக்களுக்குள்ள மதம் பிடிச்சதுன்னா எங்கே போய் ஓடி ஒளியிறது? மதங்களில் பிரிவினையே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த 786 ஒரு சாட்சி. இந்த 786 இஸ்லாமிய உறவுகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்து மதத்துக்கும் இருக்குது. 786 வரிசைப்படுத்தி சமஸ்கிருதத்தில் எழுதினா ஓம் அப்படின்னு வரும். படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை புரியும் பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மாவினுடைய நம்பர் 7, விஷ்ணுவுக்கு 8, சிவனுக்கு 6. பிரம்மாவுடைய படைப்புகள் எல்லாத்தையும் விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் தான் பார்க்க முடியும். அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய கலர் 7. விப்கியார்னு சொல்லுவோம் இல்லையா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். வானவில்லின் 7 நிறங்கள், வர்ணஜாலமான நிறங்கள். அடுத்தது காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் விஷ்ணு. அஷ்ட திக்குகள், அதாவது 8 திசையிலிருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார். அடுத்த நம்பர் 6, 6 காலங்களுக்கும் அதிபதியான சிவனை குறிக்குது. இந்த 786 முழுமையான அண்ட சராசரத்தையும் குறிக்கிறது. தட் மீன்ஸ் கம்ப்ளீட் யூனிவர்ஸ் ஆர்டர் ரெப்ரசன்டேஷன். இந்த 7, 8, 6 மூன்றையும் கூட்டுங்க, 21 வருதா? அந்த 21ஐயும் கூட்டினா 2 + 1 3. இந்த மூன்று லோகங்களையும், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 கடவுளர்களையும், கல்வி, செல்வம், வீரத்துக்குரிய கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகிய 3 தேவியர்களையும் குறிக்கிறது. 786 ஒரு ஆஸ்பீஷியஸ் நம்பர். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எல்லையே கிடையாது. இறைவன் ஒருவனே, எம்மதமும் சம்மதமே. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மேலும் 786 ஒரு அதிர்ஷ்டமான, மிகவும் தெய்வீகமான எண். தேவதைகளுக்கெல்லாம் உரிய எண் இந்த 786.